வணக்கம் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். நம்ம வந்து இப்போ ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது தெரியும். இன்றைக்கி 14ல் இருக்குது. இன்றைக்கி 6.6% வந்து மேலே போயிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பொசிஷனை நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த பொசிஷனில் நம்ம எக்ஸிட் ஆனதை முதல்ல பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து எக்ஸிட் ஆனது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஹெச்இஎல் வந்து 260 புட் ஆப்ஷன் வச்சுருந்தோம். அதை நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது அதோடைய ஹெட்ஜிங் வச்சுருந்தோம், அதையும் எக்ஸிட் பண்ணியாச்சு. அடுத்தது பவர் கிரிட் பார்த்திங்கன்னா 310 புட் ஆப்ஷன் வச்சுருந்தோம், அதுவும் எக்ஸிட் பண்ணிட்டோம். இது மூணும் எக்ஸிட் பண்ண காரணம் என்னென்னா பட்ஜெட் வரப்போகுது. ஸோ அதனால் விக்ஸ் சூட்டப் ஆகும்போது இந்த பவர் செக்டார் வந்து கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அதில் எக்ஸிட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது எஸ்பிஐ கார்டு வந்து 800 கால் ஆப்ஷன் வந்து விற்று வச்சுருந்தோம். அதுவும் இன்றைக்கி வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு. அதில் ஒரு 9000 ப்ராஃபிட் கிடச்சிச்சு, 9700. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி 21,200 வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுது. ஆனால் வந்து மற்றதில் இன்னும் புக் பண்ணாதது பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்ன இருக்குன்னா, எஸ்பிஐ கார்டில் வந்து அதை கவர் பண்ணிவிட்டு 800 கால் ஆப்ஷனை கவர் பண்ணிவிட்டு 820 கால் ஆப்ஷன் கொஞ்சம் தள்ளி போயாச்சு. ஏன்னா விக்ஸ் மேலே போகுதுங்கிறதுனால அது வந்து ஒரு 3200 குவான்டிட்டி இருக்குது 280ல். அது ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் இருக்குது. எஸ்பிஐ கார்டு வந்து ஜூலை 680 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 11,000 ஒரு பெரிய குவான்டிட்டி இருக்குது. அது 4 rupees 80 பைசாவுக்கு விற்றோம். இப்போ வந்து அதில் ஒரு 7K ப்ராஃபிட்டில் இருக்குது. பாரத் பெட்ரோலியம் அப்புறம் கோட்டக் பேங்க்கு இது ரெண்டுமே மினிமல் லாஸில் இருக்குது. ஸோ டோட்டலாக இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா 28 காமிக்குது. அதில் 22 வந்து நம்ம புக் பண்ணிட்டோம். இதுதான் இன்றைக்கி உள்ள பொசிஷன் அப்டேட்டு. ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க அதில் ஜாயின் பண்ணுங்கள். நான் அப்பப்போ பொசிஷன் எடுக்கும்போது அதில் போட்டுட்ருக்கேன். நீங்கள் கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ட்ரேட் நான் எடுக்கிற ட்ரேட் உங்களுக்கு வந்து லாபகரமாக தெரியுது அல்லது நீங்களும் காப்பி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேடை நீங்கள் எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.